ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று பிடிச்ச சீரியலில் இப்போனா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேகாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரஞ்சித் பண்ணுறது தாங்க முடியல. சுரேகாவே வந்து இந்த கல்யாணமே எனக்கு வேண்டான்னு மாலையெல்லாம் தூக்கி வீசிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதனால வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ரஞ்சித்து ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு சுரேகா கிட்டே போயிட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் கொஞ்சம் நிமிஷம் எனக்கு டைம் கொடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே வந்து வட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம சுரேகாவுக்கு இது ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிக்கவே இல்லை. ஸோ என்ன ஆச்சுன்னா, நம்ம ரஞ்சித்து இப்போது எஸ்டர்டே எபிசோடில் பார்த்துருப்போம். ரஞ்சித் வந்து ஒரு இடத்துல நின்று திருடன் சார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பேசுகிறத நம்ம நந்தினி ஒரு பக்கமாக இருந்து வாட்ச் பண்ணிவிட்டு, நம்ம நந்தினி இந்த ரஞ்சித் போகிற இடத்துக்கே நம்மளும் போகலாம், இவனை வந்து சுற்றி வளைக்கலாம், இவன் எங்கே தான் போகிறான்னு நம்மளும் இவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் போகிற இடத்துக்கே போகலான்னு சொல்லிட்டு நந்தினி வந்து முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து ரஞ்சித் வந்து திருடன் கிட்ட பேசுகிறாங்க. ஐயோ, உனக்கு என்னதாயா பிரச்சனை? நான் தான் 50,000 ரூபா தாரேன்ட்டல, அதுவும் வெயிட்டிங் சார்ஜ் அப்படி இப்படின்னு சொல்லி 1,00,000 தாரேன்ட்டல, இப்போ எதுக்காகவே வந்து தேவையில்லாமல் வந்து நீ இப்போ கால் பண்ணு பிடுங்கன்னு சொல்லிட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கே தெரியும்ல, நான் தாயே அந்த கல்யாணத்தோட மாப்பிள்ளை, நீ தான் என்னை டேரெக்டாக வந்து பார்த்தீங்களா, அப்போ நான் எவ்வளோ பிஸியாக இருப்பேன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? இப்படி தெரிஞ்சுக்கிட்டே நீ என்ன இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொன்னோன்னே தான் அப்போ வந்து அந்த திருடன் வந்து அதெல்லாம் இருக்கட்டும், அந்த நீ அனுப்புன அந்த 2 ஆளுக்க என்னையவே வந்து ஏமாந்த பார்க்குறாங்க. அதான் வந்து நான் பேசாமல் தான் இருந்தேன். அந்த பம்பரமட்டையா தலைக்கிட்ட நான் அப்போவே ஃபோனு கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபாய் வாங்குறக்காக பேசினான். ஆனால் அந்த பம்பரமட்டையா என்கிட்ட ரொம்ப பேசிட்டான். அதனால் நான் உங்கள் யாரையுமே சும்மா விட மாட்டேன். இந்த ஃபோனில் பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும் நல்லாவே. அதனால் 1,00,000 கொடுத்துட்டு நீ ஃபோனை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ரஞ்சித்து சரியா நீயே வந்து தர முடியுமாயா அப்படின்னு கேட்க, நானே தான் வந்து தருவேன், இதுக்கு மேலே வந்து நீ அனுப்புன அந்த 2 ஆட்கள்கிட்ட இந்த ஃபோனை கொடுக்க நான் தர தயாராகவே கிடையாது, அதனால் நானே வந்து உன்னை மீட் பண்ணி நானே இந்த ஃபோனை கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரஞ்சித்தும் சரி ஓகே, நான் போகிற இடத்துக்கு நீ வந்து நான் போகிற இடம் என்னன்னு நான் சொல்கிறேன், நீ வந்து என்கிட்ட வந்து இந்த ஃபோனை கொடுத்துட்டு 1,00,000 நீ வாங்கிட்டு போ, நான் வேறு எந்த ஆட்களையும் என் பக்கம் இருந்து நான் அனுப்பலை அப்படின்னு சொல்லிடுறேன். உடனே அந்த திருடனும் சரி ஓகே, அதான் நல்லது, நீ அனுப்பாதான் வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா வந்து நான் உன்கிட்டே காசை வந்து டைரெக்டாக வாங்கிக்கிறேன், உன்கிட்டே இந்த ஃபோனையும் நான் கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிட்டு திருடன் சொல்லுவோம். ரஞ்சித்துக்கு ஒரே சந்தோஷம். சரி எப்படியோ ஃபோனை வாங்கிடுவாங்க, இன்னும் ஒரு வாட்டி மட்டும் நம்ம வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு சுரேகா கிட்டே போயிட்டு, சுரேகா எனக்கு திரும்பியும் வந்துட்டு வயிறு சரியில்லாத மாதிரி இருக்கும் சுரேகா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி சுரேகா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே சுரேகா வந்து தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா இங்கே பாருங்கம்மா, ரஞ்சித் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா, கல்யாணத்தில் வந்ததில் இருந்துட்டு எத்தனை வாட்டி போயிட்டாரு தெரியுமா, இப்போ திரும்பியும் போகிறாருமா அப்படி சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சூர்யா சும்மா இருப்பாங்களா, என் தங்கச்சி கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தால் அது ரத்தம் வந்த மாதிரிடா என் மனசில் அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து ரஞ்சித் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, கல்யாணம் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ நேரமாக நான் பொறுமையாக இருந்தேன், ஆனால் நீ எங்களோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, என் தங்கச்சி அப்படியே இருந்து அழுதுட்டு இருக்கான்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சும் நீ தேவையில்லாமல் எங்களை நீ ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்க ரஞ்சித், அவ்வளோதான் பார்த்துக்க, உனக்கு இவ்வளோ தான் மரியாதை, இதுக்கு மேலேயும் நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ரஞ்சித் கிட்டே கற்றுன்னு கத்துறாங்க. உடனே வந்து ரஞ்சித் சூர்யா கொஞ்சம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ சூர்யா, நான் வந்து எனக்கு அர்ஜென்ட் தானே சூர்யா சொல்கிறேன், ப்ளீஸ் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, நீ இங்கே தான் நிற்கிற, இதுக்கு மேலே நீ எங்கேயாச்சும் போகிறேன்னு இந்த கல்யாணத்தை நானே நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சுரேகா அண்ணே அப்படி சொல்லாதீங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி அண்ணே அப்படி சொல்கிறா. சுரேகா நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது சுரேகா, நான் அப்போவே படித்து சொன்னேன், இவன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது, இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு, யாராச்சும் நான் சொல்கிறத கேட்குறீங்களான்னு சொன்னோன்னே அதோட சுந்தரவழிக்கு கடுப்பாயிட்டு, டே நிறுத்துடா, நீ வாட்டில் உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போகிற, அவன் வந்து காணாமல் போகிறான் அப்பப்போ போகிறான்னா அவருக்கு ஏதாச்சும் பிஸியாக இருக்கும், மாப்பிள்ளை அப்படி என்ன தப்பு பண்ணிட போகிறாரு, அவருக்கு ஏதாச்சும் பிஸியாக இருக்கும், இல்லை வயிறு எதுவும் சரியில்லாத மாதிரி அவர் சொல்கிற மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கும், மனுஷங்களாம் இருக்கும், உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போக தானே செய்யும், அது கல்யாண நேரம் மாப்பிள்ளை குளத்தில் இருக்கான்னு பார்த்தா போகும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூர்யா, நீயே இப்போ ஓவராக சீன் போட்டு கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க,
இதான் சாக்குன்னு கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்துட்டியா? உனக்கு பிடிக்கலன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடணுமா அப்படி சொல்லிட்டு கேட்க, தாய் குலமே நீ தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க தாய் குலமே, நீ வேணா பாரு இந்த கல்யாணம் இப்போ எங்கே போய் முடிய போகுதுன்னு மட்டும் பாருங்க அப்படி சொல்லிட்டு சூர்யா வந்து கோவமாக சொல்கிறாங்க. உடனே சுரேகா, அண்ணே தயவு செஞ்சு கோவப்படாதண்ணே, எனக்காக தான் நீ கோவப்படுறேன்னு எனக்கு தெரியும்ண்ணே, நான் தான் இப்படி நினைக்கிறேன், சரி விடுங்க, ரஞ்சித் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்கிறாரு, நான் தானே அவரை புரிஞ்சுக்கணும், ஆனால் நான் இப்போ அழுதனால தானே இப்போ இவ்வளோ குழப்பமோ அப்படி சொல்லிட்டு சுரேகா சொல்கிறாங்க. உடனே வந்து சூர்யா, இல்லை சுரேகா, நீ அழுததெல்லாம் ஒன்றும் வந்து தப்பு கிடையாது சுரேகா, என்னதான் இருந்தாலும் பெண்ணாக நிற்கும் போது மாப்பிள்ளைங்கிறவங்க கூடவே இருக்கணும் தான் எந்த பொண்ணுமே ஆசைப்படுவா, ஆனால் கூட இல்லாதப்போ அது எவ்வளோ பெரிய அவமானமாக அவனுக்கு இருக்கும், அதை நான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது சுரேகா, ஆனால் இந்த ரஞ்சித் கொஞ்சம் கூட இல்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ரஞ்சித் மனசுக்குள்ள அச்சோ இந்நேரம் விட மாட்டாங்க போலையே, அங்கே வேற அவன் நம்மளை தேடி வந்துடுவானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையேன்னு அப்படியே முழிச்சுக்கிட்டு, அதோட இல்லை சூர்யா, எனக்கு நிஜமாவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சூர்யா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அதோட சுரேகா, டார்லிங் டார்லிங் ப்ளீஸ் டார்லிங், என் புஜ்ஜு குட்டியில் டார்லிங், நான் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் டார்லிங், ப்ளீஸ்டா நான் போயிட்டு வந்துடுறேன், எதுவுமே ஆகாது, நான் 5 நிமிஷம், நான் இவ்வளோ நாள் நேரம் என்னை விட்டுட்டேன், இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல சுரேகா, அதோட சரி ரஞ்சித், நீங்கள் பாருங்கள் உங்களால் எவ்வளோ குழப்பம்னு பாருங்கள், எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்ருக்காங்க, எல்லாமே உங்களால தான் ரஞ்சித், நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க, நிஜமாவே உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். உடனே ரஞ்சித், ஐயோ சுரேகா, நீ என்ன சுரேகா ஆகுனா இப்படியே கேட்டுட்ருக்க, இங்கே பாரு சுரேகா, இதுக்கான ஆன்சரை நான் வந்து இவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லனாலும் உன்கிட்ட தான் தனியாக சொன்னல சுரேகா, நான் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன், நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு, ஏன் சுரேகா அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, ஒரு 5 நிமிஷம் தானே சுரேகா நான் சொல்கிறேன் அப்படி சொன்னோன்னே யாரும் சுந்தரவல்லி, ஐயோ சரி ரஞ்சித், ஒரு 5 நிமிஷம் தானே போயிட்டு வாங்க தயவு செஞ்சு, போதும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் குழப்பம், சுரேகாமா ஒரு 5 நிமிஷம் தானம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவள் மாப்பிள்ளையை போஸ்டில் அப்படி சொல்கிறான். உடனே சுரேகாவும், சரி ரஞ்சித் நீங்கள் போயிட்டு வாங்க ரஞ்சித், ஆனால் 5 நிமிஷம் தான் ரஞ்சித், அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடணும் ரஞ்சித், ஏன்னா வந்து எல்லாரும் என்னை அசிங்கமாக பார்க்குறாங்க ரஞ்சித், நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ரஞ்சித், சரி சரி சுரேகா டார்லிங், தேங்க்யூ டார்லிங் சொல்லிட்டு அப்புறம் அந்த மணமேடையிலேருந்து ரஞ்சித் வந்து போயிடுறாங்க. இப்போ திருடன் வந்து ரஞ்சித்தை பார்க்குறதுக்காக வந்து அப்படியே பம்மி போகிறாங்க. நம்ம நந்தினியும் வந்து இதை பின்தொடர்ந்து நம்ம நந்தினியும் போயிட்டுருக்காங்க. இப்போ நந்தினிக்கு ஒரு டவுட்டு, இவன் வந்து ஏதோ ஒரு கள்ள வேலை பண்ணுறான், ஒருவேளை ஃபோன் பற்றின ஏதாவது விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குமோ, ஸோ என்ன ஏதுன்னு கையும் களமாக பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து நந்தினியே போகிறாங்க. அப்போ தான் வந்து அந்த திருடன் சார் இருக்காங்களே, அவங்க வந்து ரஞ்சித் ரூமுக்குள்ளே வர்றதை, அந்த ரஞ்சித் ரூமை தட்டுறதை வந்து நந்தினி இங்கேருந்து பார்க்குறாங்க. நந்தினிக்கு அப்போ தான் புரிய வருது, இவர் யார் சம்மந்தம் இல்லாமல் ரஞ்சித் ரூமை தட்டுறாரே அப்படின்னு. சரி இவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறதுக்காக நந்தினி போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம நந்தினியை பிடிக்கிறேன், நந்தினி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், டாடா.